செப்டம்பர் 21. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். பாவத்திற்கு ஊழியம் செய்யாத படிக்கும், பாவத்தில் சிக்கிக் கொள்ளாத படிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த நிலையில் இருந்தும் மாறுபட்டு தங்களுடைய உலக பிரகாரமான சமயத்துக்கு ஏற்றபடி மாறுகின்ற நிலையில் இருந்தும் விலகியோட வேண்டும். சாத்தானுக்கும் அவனுடைய உபாய தந்திரங்களுக்கும் உறுதியாக எதிர்த்து நிற்க கிறிஸ்தவர்கள் தீர்மானித்து விட்டால் அவனுடைய தாக்குதலில் இருந்தும் விடுபடுவார்கள். சாத்தான் அவர்களை விட்டு ஓடிவிடுகிறான். ஒரு போர் தளபதியால் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டையை தாக்குவது பயனற்றது என்று அறிவதினால் விரோதியானவன் தனது எதிரி தன்னை எதிர்ப்பதில் உறுதியாகவும் நன்கு திட மனதுடனும் இருக்கிறான் என்று அறிவதால் பின்வாங்கி விடுகிறான். ஆனால் பாவ காரியத்துக்கு இடம் கொடுக்கும் போது விரோதி உட்புக வழிவகுக்கப்படுகிறது. உடனே மறுபடியும் தாக்குதலை தொடர்கிறான். அந்த பாவ காரியத்துக்கு இன்னும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து எங்கே பலவீனத்தை உணர்கிறானோ அந்த இருதயத்தில் இடம் பிடித்துக் கொள்கிறான். எனவே தேவ பிள்ளைகள் தீமைக்கு அடிமையாவதை உணர்ந்து உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒரு கணப்பொழுது தாமதித்தாலும் மாபெரும் ஆபத்தாகும். தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவர்களை நிபந்தனையின்றி தங்களை தேவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறவர்களை தேவன் பாதுகாக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் அவர்களை சோதிக்க அனுமதித்தாலும் அவர்கள் எவ்வளவாய் விசுவாசத்திலும் உண்மையிலும் தரித்து இருக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்களை பாதுகாக்கின்றார். இப்படிப்பட்ட சோதனைகளினால் அவர்கள் மிகவும் பலப்படுத்தப்படுவார்கள். ரீப்ரிண்ட் 5896. வணக்கம். இன்றைய தீவிர பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதை மையமா வச்சு ஒரு தியான உரைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள். நிச்சயமா. இதுல முக்கியமா நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சோதனைகள், அதை எப்படி எதிர்க்கிறது, அப்புறம் சாத்தானோட அந்த தந்திரங்கள்னு சொல்றாங்களே அதுக்கு எதிரா எப்படி உறுதியா நிக்கிறது, இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, இது கொஞ்சம் விரிச்சு பேசலாமா? கண்டிப்பா. ஆரம்பத்திலேயே இந்த ஒரே ஒரு முக்கியமான எச்சரிக்கையே கொடுக்குது இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம பாவத்தினால வஞ்சிக்கப்படாம இருக்கணும். அது ஏதோ சாதாரண தப்பு மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. இல்லவே இல்ல. பாவம் செய்ய துணியும் போது, இல்லனா அதோட சமரசம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது, அது எப்படி தெரியுமா, போர்க்களத்துல நம்ம படைய விட்டுட்டு எதிரி பக்கம் போய் சேர்ற மாதிரி. அப்படியே சொல்றீங்க? ஆமா, நம்ம விசுவாச கொடியை இறக்கிட்டு யாருக்காக நிக்கிறோமோ அவருக்கே எதிரா திரும்புறதுக்கு சமம்னு அந்த உரை சொல்லுது. இந்த தந்திரங்கள் அப்படிங்கிறது பெரிய பாவங்கள் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் இருக்கா? அதுதான் விஷயமே. இது வெளிப்படையான பெரிய பாவங்கள் மட்டும் இல்ல. சில சமயம் சின்ன சின்ன கவனச்சிதறல்கள், இல்ல ஒரு சின்ன பொறாம, இல்ல பரவாயில்ல இது ஒரு தடவை தானே அப்படின்னு நம்ம மனச சமாதானப்படுத்திக்கிற எண்ணங்கள், இது கூட அந்த தந்திரங்களா இருக்கலாம். ஓ, ரொம்ப நுட்பமா இருக்கு அப்போ. ஆமா, ரொம்ப நுட்பமானது. அதனாலதான் அந்த வசனம் சர்வாயுத வர்க்கம் பத்தி பேசுது, எல்லாத்தையும் போட்டுக்கணும்னு. சரி, அப்போ இந்த தந்திரங்களை எதிர்க்கும் போது என்ன நடக்கும்? இங்கதான் இந்த உரை ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துது. கிறிஸ்தவர்கள் சாத்தானுக்கும் அவனுடைய அந்த தூண்டுதல்களுக்கும் எதிரா மன உறுதியோட அசைக்க முடியாத ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது என்ன நடக்கும்? சாத்தான் பின்வாங்குவான். பின்வாங்குவானா? பயந்து ஓடிடுவானா? அப்படி இல்ல, பயந்து ஓடுறதுன்னு அர்த்தம் இல்ல. இது எப்படின்னா, ஒரு திறமையான தளபதி இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு கோட்டைய தாக்க போறான். ஆனா அந்த கோட்டை வாசல் நல்லா மூடி வீரர்கள்லாம் ஆயுதத்தோட தயாரா நிக்கிறாங்க. ஓகே. அத பார்த்ததும் இங்க தாக்குறது மீன் வேலை அப்படின்னு அந்த தளபதி உணர்ந்து தம் படைய திருப்புவான் இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரிதான் சாத்தான் நம்மளோட உறுதிய பார்த்தா தான் முயற்சியை கைவிட்டுட்டு விலகி போயிடுவான். அப்போ அந்த உறுதியான நிலைப்பாடுதான் முக்கியம். ஆனா சில நேரம் நாம கொஞ்சம் யோசிக்கிறோமே, இது சரியா தப்பான்னு கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம் இல்லையா? ஆமா.
அந்த அயக்க நிலை அத பத்தி என்ன சொல்றாங்க? அதுதான் ரொம்ப ஆபத்தான கட்டம்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்படியா? நீங்க சொல்றது சரி. சில விஷயங்களை யோசிக்கலாம், ஆனா பாவம்னு தெரிஞ்சும் உன்னை செய்யலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள விவாதிக்கிறது, இல்ல அந்த சோதனையோடய ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி. அது எதிரிக்கு நாமளே கதவை திறந்து விடுற மாதிரி. அந்த சின்ன தயக்கம், அந்த ஒரு நிச்சயமில்லாத நிலை, அதுதான் சாத்தான் பயன்படுத்த காத்துக்கிட்டு இருக்கிற துவாரம். சரி, அந்த தயக்கத்தை அவன் பார்த்தா என்ன செய்வான்? உடனே தன் தாக்குதல புதுப்பிப்பான். என்ன மாதிரி? அந்த பாவமான விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியா காட்டுவான். இதுல ஒன்னும் பெரிய தப்பு இல்ல அப்படின்னு நம்ம மனசுலயே ஒரு நியாயம் கற்பிக்க தோணும். எங்க நம்ம மன உறுதி கொஞ்சம் தளர்ந்திருக்கோ அந்த பலவீனமான இடத்துல நுழைஞ்சு நம்ம இதயத்தை கட்டுப்படுத்த பார்ப்பான். ஆக சின்னதா ஆரம்பிச்சு பெருசா கொண்டு போயிடும். ஆமா, ஆரம்பத்துல ஒரு சின்ன சலனமா இருக்கும், ஆனா அது அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுத்துடும். அதனாலதான் உடனடி உறுதியான எதிர்ப்பு ரொம்ப முக்கியம். சரி, இந்த எதிர்ப்பு காட்டுறதுக்கு தேவையான பலம் அது நமக்கு எங்கிருந்து வரும்? நம்மால தனியா முடியுமா? இங்கதான் இதை நம்ம பெரிய படத்தோட இணைச்சு பார்க்கணும். இந்த உரை ஒரு முக்கியமான வாக்குறுதியை நமக்கு ஞாபகப்படுத்துது. யார் தங்களை முழுமையா எந்த நிபந்தனையும் இல்லாம ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு அவருக்காக உறுதியா நிக்கிறாங்களோ அவங்கள பாதுகாக்கிறதா தேவன் வாக்கு கொடுத்திருக்கார். அப்ப அவங்க விசுவாசமா இருந்தா அவர் கைவிட மாட்டார். கண்டிப்பா. அவங்க விசுவாசமாகவும் உண்மையாகவும் நிலைச்சு நிக்கிற வரைக்கும் அவர் அவங்கள கைவிடவே மாட்டார். அப்படின்னா அவங்களுக்கு சோதனையே வராதா? அப்படி சொல்ல முடியாது. சோதனைகள் வரலாம், வர அனுமதிக்கப்படலாம். சில காலம் அவங்க தாக்கப்படலாம் கூட. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னது? அந்த சோதனைகளோட முடிவுல அவங்க பலவீனப்பட மாட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலா அவங்க இன்னும் பலப்படுத்தப்படுவாங்கன்னு இந்த உரை சொல்லுது. அப்படியா? சோதனை வந்தா பலம் கூடுமா? ஆமா, விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது உண்மைன்னு நிரூபிக்கப்படும்போது அது இன்னும் பிரகாசிக்கும். வைரம் பட்டை தீட்டப்படுற மாதிரி. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? ஆமா, அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தையும் உண்மையையும் இந்த உலகத்துல நாம எப்படி தொடர்ந்து காப்பாத்திக்கிறது? அதுதான் கேள்வி. அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன? உங்களுக்கான முக்கிய செய்தி இதுதான் நினைக்கிறேன். பாவம்னு நீங்க உணர்ற ஒண்ணு நீங்க எதிர்கொள்ளும் போதே தாமதிக்காம உறுதியா வேண்டாம்னு முடிவெடுக்கணும். ஆமா, உடனடி முடிவு. சோதனைக்கு எதிரா தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கணம் தயங்கினா கூட அது ஆபத்து. சரிதான், எதிரிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த உரை எதிர்ப்பின் முக்கியத்துவத்தை சொல்லுது. அதாவது சோதனை வரும்போது எதிர்த்து நிக்கணும்னு. ஆனா எபேசியர் 6.11 சொல்ற அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அல்லது முழு கவசம், அது சும்மா சோதனைக்கு எதிர்வினை ஆற்றுறது மட்டும்தானா? நல்ல கேள்வி. இல்ல அதுக்கு மேல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒருவேளை சோதனை நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நாம சுறுசுறுப்பா ஆன்மீக ரீதியா நம்மள தயார்படுத்திக்கணும்னு அது சொல்லுதா? ஆமா, ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச் மாதிரி. சத்தியம், நீதி, விசுவாசம்னு அந்த கவசத்தோட பாகங்களை நம்ம தினமும் போட்டுக்கிறதுனா என்ன அர்த்தம்? இத நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.